நீதிமன்றம், மக்கள் தான் எனக்கு இதில தீர்ப்பு சொல்லணும் மேடம். இழந்த 12 வயசு நான் பிள்ளைய 8 வருஷம் கழிச்சு 12 வயசு வர வளர்த்துட்டு, இன்னைக்கு அந்த பிள்ளை இல்லாம நான் ஒவ்வொரு நிமிஷமும் படுற கஷ்டம், வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும். இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த புள்ள கடைசியா ஒரு உருண்டை நான் உருட்டி உருட்டிட்டு இன்னைய வரைக்கும் அந்த புள்ள என்ன செஞ்சது, ஏது செஞ்சது, எப்படி செத்துச்சு, எப்படி ஆந்துச்சு, இன்ன வரைக்கும் நான் பெத்த தகப்பனா, எனக்கு என்னன்னு தெரியாம இத விட எனக்கு ஒரு அவமானம் வேற எதுவுமே இல்ல மேடம். ஒரு 8 வருஷம் பூர்த்தி 12 வருஷம் அந்த புள்ள எப்படி வளர்த்துருப்பேன், அதோடைய வலி என்ன, வேதனை என்ன, அந்த புள்ள துடிச்ச துடிப்பு இருக்கு பாருங்க மேடம். 2 நிமிஷம் அந்த புள்ள எப்படிலாம் துடிச்சிருக்கும். அந்த துடிப்ப கொஞ்சம் கூட அறியறதுக்கு இந்த கவர்மெண்ட்ல எதுவுமே இல்லைங்க என்னால ரொம்ப முடியல மேடம். தயவுசெய்து எனக்கு இதில மக்கள்லாம் எனக்கு கண்டிப்பா மக்களும் எனக்கு நீதிமன்றம் இதில வந்து எவ்வளோ அளவுக்கு வழக்க சீக்கிரமா எடுத்து வழக்க முடிச்சு எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சா தான் என்னால நான் உயிர் வாழவே முடிய மாட்டேன். இதில வந்து என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்காம என்னால விடப்பட முடியாது மேடம். நான் தயவுசெய்து அதுக்காக தான் எனக்கு இதெல்லாம் முடியாம தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். இந்த பிள்ளை இங்கே வந்தா என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கும். இது மூலமா நியாயம் கிடைக்காதா? மக்கள் பார்க்க மாட்டாங்களா? மக்கள் எனக்கு துணை நிற்க மாட்டாங்களா? நீதிமன்றம் பார்க்காதா? நீதிமன்றம் அந்த வழக்கை எடுக்காதா? எனக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா? அங்கே ஒரே ஒரு எண்ணத்தில் வந்திருக்கேன் மேடம். தயவுசெய்து பார்க்குற மக்கள் எனக்கு எல்லாருமே ஆதரவு கொடுத்து என் பிள்ளைக்கு நியாயத்தை கிடைக்கணும். அதுக்கு உங்களோட உதவியை நான் ஒரு ரெக்வஸ்ட் கால விழா கூட அவர் கேட்குற மக்கள் எனக்கு தயவுசெய்து உதவி செய்யுங்க.